நடிகர் சங்கத்திலயும் விஷாலுக்கு வந்து ஆதரவா இருக்கீங்க, இப்பவும் விஷால் கூட வந்து நடிக்கீங்க. அவர் மேல அப்படி என்ன தனி பாசம்? நடிகருக்குள்ள இருக்க ஒற்றுமை அது வந்து தவறான விஷயம் இல்லை. அண்ட் எனக்கு 10 வருஷம் கழிச்சு வடிவேல் அண்ணாவோட அந்த போட்டோல நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. ஜனங்களை நம்ம எந்நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அதுதான் நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே. வெளியில என்ன கேள்விப்பட்டோம்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸ், வடிவேல் அண்ணா இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லிங்காங்கிற படத்தை கூட ரஜினி சார் படத்தில் கூட என்னை கூப்பிட்டப்ப அதில் கம்மியாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 4-5 சீன். எந்த தேதியில் முடியுது, எந்த தேதி நெருங்கி வருது ரிலீஸ்க்கு அப்படின்னு தான் பார்ப்போம். இவரோட மோதணும் அவரோட மோதணும்னு என்றைக்குமே பூஜை போட்டதில்லை, தேங்காய் வாங்கினதில்லை. நீங்க வந்து ஹீரோவா நடிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனி பெரிய ஸ்டார்லாம் உங்களை காமெடி நடிக்க கூப்பிட்டாங்க, நீங்க மாட்டேன்ட்டீங்க. நடிகர் சங்கத்திலயும் விஷாலுக்கு வந்து ஆதரவா இருக்கீங்க, இப்பவும் விஷால் கூட வந்து நடிக்கீங்க. அவர் மேல அப்படி என்ன தனி பாசம்? இல்லை யார்ட்டையும் மாட்டேன்னு சொல்ல கிடையாது. அந்த கதை செட் ஆகலை. 4 சீன் செகண்ட் ஹாஃபில் 4 சீன் வாங்கன்னு பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொன்ன காரணம் கேரக்டர் கம்மியாக இருந்தனால. லிங்காங்கிற படத்தை கூட ரஜினி சார் படத்தில் கூட என்னை கூப்பிட்டப்ப அதில் கம்மியாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 4-5 சீன் தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது மக்களை போய் நம்ம வடிவனே அவ்வளோதான் வர்றான்னு ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. த்ரூட்டாக எல்லா படங்களும் முழுசாக இருந்தால் தான் மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்றக்காண்டி இது பண்ணோம். 2வது கேள்வி நீங்கள் கேட்ட வெளியே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்ன கேட்டீங்க? நடிகர் சங்கத்திலயும் அவருக்கு வலதுகையா இருக்கீங்க, இப்பவும் அவர் படத்துல தான் காமெடியா நடிக்கீங்க. அந்த நடிகர் சங்கத்துக்கு ஏன் வலதுகையா இருந்தேன்னு கேட்குற மாதிரியே இருக்காது. நடிகருக்குள்ள இருக்க ஒற்றுமை அது வந்து தவறான விஷயம் இல்லை. ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தில் இறங்கினார் அவர். அந்த யுத்தத்துக்கு எல்லாரும் கை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ரொம்ப தர்மம் இருந்துச்சு, நியாயம் இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, கொஞ்சம் கூட பொய் இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ இருக்க பிள்ளைலாம் சேர்ந்து இது கண்டிப்பாக இந்த நடிகர் சங்க பிரச்சனையை என்ன கனவுங்கிறமோ அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. ஆனால் அது இல்லை. முதல்ல அது இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப எல்லாருமா சேர்ந்தது ஒன்று. கிட்டத்தட்ட அரை கிணறை தாண்டிட்டோம். இன்னும் கல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பூரா பிடிச்சி ஒரு பெரிய மூட்டையில் சாக்கு மூட்டையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காது. எதுவும் செய்ய முடியாது. இது பெரிய சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்துல இறங்குறப்போ எல்லா விஷயமும் வெற்றியாகவே இருக்கு. அந்த டாக்டர் மாத்ருபூதத்தை தான் இந்த பூத்து எதிர்பார்க்க இது பண்ணுறாரு. அவர் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அதிகமாக பார்த்ததே கிடையாதுன்னு. நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனது கிடையாது, எனக்கு பழக்கம் இல்லை. அது அந்த அந்த அவர் டாக்டர் அவர் ஏரியா வேற ஏரியா இல்லை. அது இங்கே அது லேடிஸ் சமாச்சாரம். அது கிடையாதுன்னு. இது டாக்டர் பூத்ரி சைக்காட்டி டாக்டர். அந்த டாக்டர் இங்கே வந்து என்ன பாடுபடுறாருங்கிறது தான் இதில் இந்த கதாபாத்திரம். அது இந்த ரீஎன்ட்ரி பற்றி உனக்கு கருத்து என்ன? எனக்கானே? ஆமாம், நான் ரீஎன்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. சரி. இந்த படத்தில் விஷால் கூட எனக்கு கிடைச்சது வந்து இந்த நகைச்சுவையில் வந்து ஹீரோ இல்லாமல் தனியாக ரொம்ப நாள் சேர்ந்து ஹீரோக்களை கூட சேர்ந்து நடிக்கல. நீ விஷால் கூட இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த ஏரியாவில் வந்து நான் ரீஎன்ட்ரி. நீங்கள் எந்த ரீஎன்ட்ரியை கேட்குறீங்க சொல்லுங்க. அதாவது வடிவேலு இல்லைன்னா இந்த படமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல, நடிச்சிருக்கவும் மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த கதையில் அப்படி வந்து அருமையான ஒரு கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அண்ணன். இந்த கதை ரொம்ப அம்சம் அமைஞ்சிருக்குது அப்படின்னாரு. அவன் டைரக்டர் கதை கேட்டேன். நான் கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் இந்த கதையில் வந்து அந்த நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் அது எதனால் அப்படி சொன்னாருங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்லா தெரியும்ண்ணே. அதாவது என்எஸ்கேக்கு அடுத்து வடிவேல்னு சொல்லலாமா? நான் எப்படின்னு சொல்ல முடியும்? நானாக சொன்னோம்னா அப்புறம் இது வந்து எல்லாம் ஓவர் ரொம்ப கொழுப்பு வர உனக்குன்னு அதை வேற ஒரு பத்திரிகை எழுதி வரும். அது தேவையில்லைன்னு. ஆனால் நான் யாரை ஒன்றுமே இல்லைன்னு, ஜனங்களை நம்ம எந்நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அதுதான் நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்புல யாரோ எனக்கு தெரியாமே வந்துட்டு போகிறாங்க. இப்போ செத்து போன ஆவியெல்லாம் உள்ள வருது. அவ்வளோதான் சொல்ல முடியும்ண்ணே. உங்க படத்தை எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. மீம்ஸு பேப்பர் எத்தனை தடவை பார்த்தாலும் இதாக இருக்குது. இன்றைக்கும் விழுந்து தேட்டரில் வந்து சீட்டு மூலியமாக சலிக்குது உங்கள் காமெடி தான். இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? யாரெல்லாம் காரணம் நினைக்கிங்க? ரொம்ப கடுமையாக அதை பற்றி ரொம்ப அதிகமாக எந்நேரமும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதிகமாக மற்ற புறணியெல்லாம் ரொம்ப பேசுறது கிடையாது.
பூராமே வந்து நகைச்சுவை சம்மந்தப்பட்ட விஷயம் என்னென்ன இருக்கோ அதை பற்றி எந்த நேரமும் அதை பற்றியே பேசுறது. இப்போ கூட அந்த சிவலிங்கா படத்துக்கு டப்பிங் போயிட்டு வந்தேன். அதில் ஏதாவது விட்டு போன டப்பிங் பேசி முடிச்சு 2-3 நாள் ஆச்சு. ஆனால் அதில் விட்டு போன காட்சியில் அப்பப்போ எங்கெங்கே பற்றி யோசிக்கணுமோ போய் அங்கே பதிய வச்சுட்டு வந்துடுறது. கடின உழைப்பு இருந்தாவே எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்மளுக்கு அது சரியாக அதில் வந்து இன்வால்மெண்ட் யாருக்குமே அந்தந்த தொழில் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அது வந்து சக்ஸஸுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த பிடிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம்னா 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி சொல்கிற டைலாக் ஒன்று வருது உள்ள, பேசுமா சும்மா கிஸ் கொடுக்குற தப்பு இல்லைம்மா, பார்த்துமா பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு, ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா பிள்ளை சௌரியமாயிரும் அப்படிமே தூக்கி போட்டே மிதிச்சிருவோம். நீ டாக்டரா நீ யாரு நீ அப்படின்னு சொன்னம்மா, ட்ரீட்மெண்ட் தானம்மா, படம் பூரா ட்ரீட்மெண்ட் தானம்மா, ட்ரீட்மெண்ட் இப்படியே சொல்றதா வேலை. இது மாதிரி வந்து நிறைய வெரைட்டி உள்ள இருக்குது. அது கதையோட வரப்போ கொஞ்சம் சுகமா இருக்கு. இந்த ஒரு படம் பண்ணும்போது நம்ம எந்த தேதியில ஆரம்பிக்கிறோம், எந்த தேதியில முடியுது, எந்த தேதி நெருங்கி வருது ரிலீஸ்க்கு அப்படின்னு தான் பார்ப்போம். இவரோட மோதணும் அவரோட மோதணும்னு என்னைக்குமே பூஜை போட்டதில்லை, தேங்காய் வாங்கினதில்லை. இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் மோதணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணல. அந்த தேதிக்கு படம் இப்போ நாங்க இன்னொரு தயாரிப்பாளர் எப்படி அவரோட படம் கரெக்டான தேதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் ஆசைப்படுவோம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வடிவேலனை வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களே, இப்ப கேள்வி கேட்டார், இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எப்படி படம் பார்க்க வருவாங்கன்னு. அதே தான் எங்களுக்கும் தோணுச்சு. நவம்பர் மாசத்துல வடிவேலனை வந்து அந்த அவ்வளோ சுவாரஸ்யமா வந்திருக்கு படம். அந்த அந்த வாய்ப்பை வந்து சும்மா ஒரு சாதாரண டேட்ல ரிலீஸ் பண்ணி அது இழக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் ஒரு நோக்கம். ஸோ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா டெஃபினட்டா வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னா 5 நாள் விடுமுறை கண்டினியூஸா வருதுனால எல்லாரும் போய் தியேட்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது பொங்கல் நோக்கி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு. டிசம்பர் 23 உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு திரைப்படம் தள்ளி போனதுனால எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இப்போ 23rd இருந்து ஜனவரி 5th வரைக்கும் விடுமுறைகள் இருக்கு, ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி. இந்த நேரத்துல வடிவேலனை நடிச்ச அந்த படம் வந்து கரெக்டா போய் எல்லாருக்கும் சேரும்னு நம்பிக்கையில பண்ணும். பட் மற்றபடி இந்த இவரோட மோதனம் அவரோட மோதனம்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை அது. ஸோ தமன்னாவோட ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் இந்த ஃபிலிம். ஸோ தமன்னாவோட காம்பினேஷன்ல அந்த ஸ்டில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வடிவேலனை அண்ட் சூரி ஒரே ஃபோட்டோகிராஃபில் இடம்பெறுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு 10 வருஷம் கழிச்சு வடிவேலனோட அந்த ஃபோட்டோவில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ நான் தான் சுராஜ் சார் சொன்னேன், நான் வெளியில் போய் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரமோஷன்லேயும் சேர்த்துக்கணும். வெளியில் என்ன கேள்விப்படுறோன்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸு, வடிவேலனை இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதான் சுராஜ் சார் சொன்னேன், அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டர்லையும் சரி எல்லா வகையிலையும் வடிவேலனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது காட்டணும். ஏன்னா அவரோட கெட்டப் வந்து இந்த படத்தில் அதுதான் ஹைலைட். அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டிடுவாங்க, எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. ஸோ த பெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னன்றது வி வாண்டட் டு ப்ரொஜெக்ட் இந்த ப்ரமோஷன். சூரியெல்லாம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. சூரிய இப்போ தேனியில் இருக்காப்புல, உதயோட படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். அப்போ அந்த ஏன்னா இது திடீர்னு வைக்கிற ஒரு விஷயம். இப்போ 23rd ரிலீஸ் நாங்கள் பிளான் பண்ணல சார், ஜனவரி 14 தான். ஸோ ஜனவரி 14 நோக்கி என்னென்ன ப்ரமோஷனல் டேட்ஸ் வேணுமோ அது வந்து நாங்கள் முன்கூட்டியே வாங்கிட்டோம், இன்க்ளூடிங் தமன்னா கூட வர வேண்டியது. பட் சடனாக ப்ரீபோன் ஆனதுனால அவங்கவுங்க வெவ்வேறு படப்பிடிப்பில் இருந்தாங்க. இன்னைக்கு நானும் கேன்சல் பண்ணிட்டேன் ஷூட்டிங், ஏன்னா ப்ரெஸ் மீட்ன்றதுனால. ஸோ சூரிய அவுட்டோர்ன்றதுனால வர முடியல. மற்றபடி தேர்ஸ் நத்திங் இல்லை, அதான் கோயின்சிடன்ஸ் அவ்வளோதான். மற்றபடி தேர்ஸ் நத்திங். முக்கியமாக என்னன்னா இந்த ஆக்சுவலாக ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ், அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தியேட்டர்கள். அண்ட் நந்தகோபால் சாருக்கும் இன்னைக்கு தான் பேசணும் அந்த விஷயம். தட்ஸ் வை வாண்டட் டு கன்வே. இது வந்து ரீசெண்டாக ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்புல, சார் யூஸ்வலாக 80s 90s வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் நாங்கள் தான் பார்க்குறது, நாங்கள் தான் அந்த மவுத் பப்ளிசிட்டியை விடுறது. சவாரி
எல்லாம் உட்காந்து எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போது நாங்க தான் சொல்லுவோம் இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னா போய் பார்ப்பாங்க. ஆனா இப்போ சமீப காலமா வந்து எந்த திரையரங்கத்துல வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க. அதுதான் நான் ஜெயக்குமார் சார் கிட்ட கேட்டேன். எல்லா தியேட்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் சிட்டியில் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ஆட்டோ டிரைவர்ஸை மறுபடி அனுமதி கொடுத்து அவங்க வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து ஏன்னா அவங்க தான் குடும்பத்தோட படம் பார்க்குறதும் சரி, அவங்களும் மார்னிங் ஷோ அந்த மார்னிங் ஷோ வந்து எல்லாரும் மோஸ்ட்லி ஆல் ஆட்டோ டிரைவர்ஸ் கம் டு வாட்ச் த ஃபிலிம். அது இல்லாம போகுது. அவரே சொல்றாரு அந்த ஆட்டோ டிரைவர், இப்பெல்லாம் நாங்க பாக்குறது இல்லை முதல் ஷோ, ஏன்னா எங்க ஆட்டோவே விட மாட்டேங்கிறாங்க காம்ப்ளெக்ஸ்குள்ள. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு முயற்சியை நான் ஜெயக்குமார் சார் கிட்டயும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டயும் நாங்கள் கேட்க போறோம். இது ஒரு ரிக்வெஸ்டா ஆட்டோ டிரைவர்ஸை வந்து தயவுசெய்து அனுமதி கொடுங்க உள்ள வந்து பார்க் பண்ணி போய் படம் பார்க்குறது.